கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். அதாவது ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்றத வந்து பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் கிளிக் பண்ணால் ஒரு பிடிஎஃபாகவே வந்து வந்துடும். ஸோ இது மேக்ஸிமம் வந்து பெரிய லெவல் டீட்டெயில்ஸ் எல்லாம் இல்லை. ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து போட்டிருப்பாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த மார்க் ஷீட்டில், அதாவது வந்து 12th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி வந்து நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கங்க. அதே மாதிரி இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்றது யூஸ் பண்ணுற இமெயில் ஐடியா டிஃபால்ட்டாக வந்து வச்சுக்கிற இமெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுங்க. ஏன்னா மாற்றி மாற்றி கொடுத்துட்றீங்க நிறைய பேர் வந்து, அதனால் மிஸ்டேக் ஆகுது. அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட மொபைல் நம்பர், இதெல்லாமே கரெக்டான டீட்டெயிலாக இருக்கணும். இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்றத கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த், அப்புறம் வந்து மொபைல் நம்பர். ஸோ இதெல்லாம் வந்து கம்பல்சரி வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷனாக கொடுக்கணும். ஏன்னா வந்து நாளைக்கு ஓடிபியெல்லாம் வரும்போது வந்து உங்களோட இமெயில் ஐடிக்கும் மொபைல் நம்பருக்கும் தான் வந்து வரும். ஸோ அதனால் இந்த ரெண்டும் அப்படின்றது மேண்டேட்ரி. அதே மாதிரி சாய்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன், ஏன்னா சாய்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் உள்ள கிளிக் பண்ணிங்கன்னா இவ்வளோ வரும். அதாவது எம்பிஏவா, எம்சிஏவா, எம்இ, எம்டெக், எம்ஆர்க், எம்ப்ளானா, அல்லது எம்பிஏ அண்ட் எம்சிஏ 2 எக்ஸாம் எழுதுறீங்களா, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ எழுதிட்டு எம்இ எழுதுறீங்களா, அல்லது வந்து எம்சிஏ எழுதிட்டு அதுக்கப்புறம் எம்இ எழுதுறீங்களா, அல்லது எம்பிஏ எம்சிஏ ரெண்டுமே எழுதிட்டு எம்இ எழுதுறீங்களா அப்படின்னா சாய்ஸ் வந்து இத்தனை சாய்ஸஸ் இருக்குது. ஏன்னா 2 நாள் நடக்குது செஷன்ஸ், வந்து காலையில் மத்தியானம் அப்படின்ட்டு அடுத்த நாள் இருக்கிறதுனால வந்து இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் வந்து ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் தான். இதில் ஒன்றும் வந்து காம்ப்ளிகேட்டடெல்லாம் எதுவும் இருக்காது. ஜெண்டர், நேஷ்னாலிட்டி, ரிலீஜன், ஸ்டேட்டு, கம்யூனிட்டி. அதே மாதிரி சப்காஸ்ட் கோட் அப்படின்றது வந்து ஒன்ஸ் உள்ள லாகின் பண்ணும்போது உள்ள கிளிக் பண்ணிங்கன்னா அதுலேயே வந்து லிஸ்ட் ஆஃப் கம்யூனிட்டிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு 3 டிஜிட் நம்பரோ 4 டிஜிட் நம்பரோ கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா சைடில் வந்து இந்த கம்யூனிட்டி அப்படின்றத வந்து கொடுத்துருப்பாங்க. நம்மளோட கேஸ்ட் நேம் அதை வந்து நம்ம போட்டுக்கலாம். அதேமாரி ஸ்ரீலங்கன் ரெஃப்யூவாக இருந்தால் அதில் எஸ்ன்னு கொடுக்கணும், இல்லைன்னா நோ கொடுத்துக்குங்க. அதேமாதிரி ஆனுவல் இன்கம் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்மளோட இன்கம் சர்டிஃபிகேட்டில் என்ன இன்கம் இருக்கோ அதை வந்து கொடுத்துக்குங்க. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருந்தால் அதுக்கு வந்து எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துருங்க. அதேமாதிரி உங்களோட அட்ரஸ், டிஸ்ட்ரிக் இதெல்லாமே வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட 10th மார்க் ஷீட்டில், அதாவது 10th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, இயர் ஆஃப் பாசிங்கு, மேக்ஸிமம் மார்க். அதாவது வந்து இப்போ 10th வந்து ஸ்டேட் போர்டு எழுதிக்கிறீங்க அப்படின்னா 500 மார்க் அப்படின்றது மேக்ஸிமம் மார்க். அதே மாதிரி ஆப்டைன்டு மார்க்ஸ் அப்படின்றது வாங்கினது எவ்வளோ வாங்கினீங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி 12th மார்க் ஷீட்டாக இருந்ததுன்னா 12th மார்க். அதே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிப்ளமோ மார்க் ஷீட் அப்படின்னா டிப்ளமோ மார்க் ஷீட்டில் எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது, இயர் ஆஃப் பாசிங், மேக்ஸிமம் மார்க்ஸ், ஆப்டைன்டு மார்க்ஸ். அதே சமயம் இந்த டிப்ளமோலாம் வந்து சிஜிபிஏ போட்டிருந்தீங்கன்னா அதை மார்க்ஸ்க்காக வந்து கன்வெர்ட் பண்ணி போட்டுக்குங்க. அதே மாதிரி யூஜி டிகிரி. ஸோ வந்து குவாலிஃபைங் டிகிரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம்பிஏக்கு வந்து எனி டிகிரி எலிஜிபிள் வந்துடும். எம்சிஏக்கு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் 12th படிச்சிருக்கணும், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா யூஜியில் பிஎஸ்சியோ அல்லது பிசிஏவோ, பிஎஸ்சி ஐடி இந்த மாதிரி வந்து, அல்லது பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, மேக்ஸு இந்த மாதிரி வந்து படிச்சிருக்கணும். அப்போ தான் வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்றது வந்து எம்சிஏக்கு வரும். ஸ்பெஷலைசேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சீட்டா பிஜிக்கு தான் வரும். எம்பிஏ எம்சிஏக்கு வந்து ஸ்பெஷலைசேஷன் அப்படின்றது வந்து எதுவும் வராது. அதே மாதிரி நம்பர் ஆஃப் செமஸ்டர், இப்போ எல்லாருமே மோஸ்ட்லி 5th செமஸ்டர் வரைக்கும் ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னா வந்து எத்தனை செமஸ்டர் முடிஞ்சிருக்கு அப்படின்றத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த சாய்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிஜிபிக்கு தான் வந்து வரும். அதாவது சரி, சீட்டா பிஜிக்கு தான், எம்இக்கு தான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்றது வந்து வரும். அதாவது சாய்ஸ் ஃபார் சப்ஜெக்ட் அப்படின்றது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எக்ஸாம் சென்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 லொக்கேஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க. எந்த லொக்கேஷன் வந்து உங்களுக்கு நியர்பையாக இருக்குது, எது வந்து உங்களுக்கு சௌரியமாக இருக்கோ அந்த லொக்கேஷன் அப்படின்றத வந்து கொடுங்க, சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கனாவே 15 லொக்கேஷன்ஸ் வரும். ஸோ அந்த 15 லொக்கேஷன்ஸில் உங்களுக்கு நியர்பை எங்கே இருக்கோ அங்கே வந்து எக்ஸாம் சென்டர் அப்படின்றத வந்து போட்டுக்கலாம். அதே மாதிரி ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் வந்து பிக்சல் ரேட், ஹைட்டு வந்து 300 பிக்சலும், அதே மாதிரி வித்து வந்து 200 பிக்சல் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. சைஸை பொறுத்த வரைக்கும் வந்து 30 கேபிக்கு மேலே, அதே மாதிரி 50 கேபிக்கு உள்ளே இருக்கணும். அதே மாதிரி சைனை பொறுத்த வரைக்கும் ஹைட்டு 70 பிக்சலும், வித்து வந்து 200 பிக்சல் இருக்கணும். ஃபைல் சைஸ் வந்து மினிமம் 10 கேபி இருக்கணும், மேக்ஸிமம் 15 கேபி. பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதுக்கு சாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சைடில் பார்த்த மாதிரி இருந்தது அப்படின்னால ஃபோட்டோ வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அதை பார்த்துக்குங்க. அடுத்ததாக வந்து இந்த எம்இ, எம்டெக், எம்ஆர்க்கு வந்து தனியாக வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க, அது பார்த்துங்க. எம்சிஏ, எம்பிஏ பொறுத்த வரைக்கும் வந்து அந்த எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி மட்டும்தான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும், மற்றவங்களுக்கு வந்து அது தேவைப்படாது. ஸோ இதில் என்னென்ன வேணும் அப்படின்றது போட்டிருக்காங்க. எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு, அதே மாதிரி 12th மார்க் ஷீட் அல்லது டிப்ளமோ மார்க் ஷீட்டு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குவாலிஃபைங் டிகிரி அல்லது ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் அப்படின்றது பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் வந்து தேவைப்படுமே தவிர கரண்ட் ஃபைனல் செமஸ்டர் படிக்கிறவங்களுக்கு வந்து அது தேவைப்படாது. அதே மாதிரி மார்க் ஷீட்ஸ் ஆஃப் ஆல் செமஸ்டர்ஸ், அதாவது அல்லது கன்சால்டேட்டட் மார்க் ஷீட் இருந்ததுன்னா கன்சால்டேட்டட், இல்லைன்னா இருக்கிற மார்க் ஷீட்டு மட்டும் வந்து அப்லோட் பண்ணுங்கள்.
டிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தான், அதாவது எம்இ எம்டெக் தான் வந்து இதெல்லாம் தேவைப்படும். ஏன்னா எம்சிஏ எம்பிஏக்கு வந்து இதெல்லாம் தேவைப்படாது. என்னென்ன வேணுங்கிறத வந்து பார்த்துக்குங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு இதெல்லாம் நார்மலானது தான், ஒன்றும் இல்லை. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் வந்து எம்பிஏ எம்சிஏக்கு வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து எஸ்சி எஸ்சி எஸ்டியில் வந்தால் என்ன ஃபீஸ் அப்படின்றது, அதாவது 1000 ரூபா, இதுலைன்னா 500 அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணிட்டா வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது கஷ்டம். அதே மாதிரி வந்து நீங்கள் சிக்னேச்சரும் வந்து இந்த மாடலில் தான் இருக்கணும். இதுதான் வந்து கொடுத்துருக்கூடியது. ஸோ வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்றது வந்து இதுதான். ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மிஸ்டேக்ஸ் வராது. நம்ம பேசிக்கான விஷயமாக தான் இருக்கும். ஸோ அதனால் இதில் இருக்கிற மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் வந்து முடிச்சிடலாம். ஏதாவது வந்து இன்னும் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வந்து தேவைப்பட்டது அப்படின்னாலும் என்னோட நம்பரான 6374749314 வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களோட அட்மிஷன் ப்ராசஸை எளிமைப்படுத்திக்கங்க.